ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் செட்டிநாடு கோசுமல்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி குக்கருக்கு மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தல் கத்திரிக்காவாக இருந்தால் இந்த கோசுமல்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சாக இருந்தது அப்படின்னா தோல் நீக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கட் பண்ணி காய் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா 200 கிராம் கிட்ட இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்க மேல் தோல் எடுத்துக்கோங்க. முத்தின கத்திரிக்காவாக இருந்தால் தோல் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் தோல் கொஞ்சம் வரது கஷ்டமாக இருக்கும். ஆற வச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் பச்சை மிளகாய் காரத்தோட இட்லிக்கும் தோசைக்கும் அதே மாதிரி கல் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வேறு எந்த விதமான மசாலா பொடியும் போடுறதில்ல. அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ தக்காளி வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது. நான் உப்பு சேர்த்துட்டேன். மத்து வச்சு நல்லா ஒரு வாட்டி கடைஞ்சி விட்டுறலாம். அப்போ தான் இந்த பச்சை மிளகாயினுடைய காரம் நல்லா இறங்கும். திக்னஸ் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் நல்லா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுவையான இந்த கோசுமல்லி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். Thank you.